ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவின் ஊடாக நாம் மனித கணனி அதாவது ஹியூமன் கம்ப்யூட்டர் என்று உலகில் போற்றப்படும் மிக பிரபலமான சகுந்தலா தேவி அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். சகுந்தலா தேவி என்ற பெயரை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் அவர் உருவாக்கிய பல புதிர்கள், பல மெக்ஸ் ரீதியான கண்டுபிடிப்புகளை பலரும் யூஸ் பண்ணி இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அவற்றை இந்த மனித கணனி என்று போற்றப்படும் சகுந்தலா தேவி அவர்கள் தான் உருவாக்கியுள்ளார்கள். இந்த சகுந்தலா தேவி ஏன் மனித கணனி என்று போற்றப்படுகிறார்? அவரது சிறப்பம்சம் என்ன? கணிதத்திற்கும் அவருக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன? பல புதிர்கள், அடுத்தது பிரெயின் டீசர் என்று நாம் கூறும் அந்த புதிர் வகைகள் மற்றும் லொஜிக்கல் கொஸ்டின்ஸ் என்று கூறப்படும் தர்க்க ரீதியான பல கேள்வி முறைகள் என்பவற்றை அவர் எவ்வாறு உருவாக்கினார், அவரிடம் காணப்பட்ட அதி விசேட திறமைகள் என்ன என்ற பல விடயங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகின்றது. முதலில் பார்ப்போம் அவரது வாழ்க்கை குறித்து. 1929 ஒரு கன்னட பிராமண குடும்பத்தில் இவர் பிறந்தார். 1929 நவம்பர் 4ஆம் தேதி. 3 வயதிலிருந்தே இவர் மிகவும் கணிதத்தில், அதாவது கணிதம் மற்றும் புதிர்கள் விடுவிப்பதில் மிகவும் திறமை உள்ளவராக வெளிப்பட தொடங்கினார். அதாவது அந்த காலத்தில் சீட்டாட்டம் என்பது அவரது அந்த ஊரில் பிரபலமாக இருந்தது. அவரது தந்தையால் கூட தீர்க்க முடியாத அந்த சீட்டாட்டம் தொடர்பான பல விடயங்களை அவர் சிறுவயதாக 3 வயதிலேயே இவர் கற்றுக்கொண்டிருந்தார். எனவே பிறகு இவரது திறமையை அறிந்த இவரது தந்தை அவர் கணிதத்தில் மிகவும் சிறந்தவராக வருவார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பாடசாலையை தேர்ந்தெடுத்து இவரது ஆரம்ப கல்வியை இவருக்கு வழங்கினார். என்றாலும் இவர் முறையாக கல்வி கற்கவில்லை. ஆரம்ப கல்வி இவ்வாறு வழங்கப்பட்ட போதிலும் முறையாக அவர் சரியாக தனது கல்வியை முடிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே பொதுவான ஒரு கூற்று உள்ளது, ஜீனியஸ்கள், அதாவது மிகவும் ஜீனியஸாக இருப்பவர்கள் பாடசாலை கல்வியை விட அவர்களது சொந்த முயற்சியில் தான் கல்வி கற்றிருப்பார்கள் என்பது. இது சகுந்தலா தேவி அவர்களை பொறுத்தவரையில் உண்மையாக இருக்கின்றது. அவர் முறையாக கல்வி கற்காவிட்டாலும் அவர் உருவாக்கிய பல பசல்களை இன்று பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இவர் இளமை காலம் எவ்வாறு இருந்தது என்று பார்ப்போம். சர்க்கஸ் செய்து, அதாவது சர்க்கஸ் ஷோக்களில் தனது தந்தையுடன் அவர் ஈடுபட்டார். ஆனாலும் கணிதத்தின் மீது அதிகமான திறமைகள் இந்த சர்க்கஸ் ஈடுபடும் போது அவருக்கு மிகவும் அதிகமான திறமைகள் வந்தது. மனித கணனி என்ற புகழ் அவர் எப்படி அடைந்தார், எப்பொழுது பெற்றார் என்றால் 1980களில். ஏனென்றால் 1980கள் ஆகும்போது அவருக்கு 50 வயதும் தாண்டி இருந்தது. என்றாலும் அவர் பெரிய எண்களை சில வினாடிகளிலேயே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற வர்க்கமூலம் மூலம் கண்டுபிடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார். இந்த ஆற்றல் எங்கிருந்து தான் வந்தது என்று பல சைக்காலஜிஸ்டும் ஆய்வு செய்தனர். என்றாலும் அது புரியாத புதிராக இருந்தது. 1982 கின்னஸ் சாதனை ஒன்றை அவர் புரிந்தார். ஜூன் 18ஆம் தேதி 1980 லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் நடைபெற்ற 13 எண்களை கொண்ட 13 எண்களை ஒரே அடியாக வகுக்கும் பெருக்கும் அந்த நிகழ்வில் அவர் 28 வினாடிகளில் அந்த புதிரை தீர்த்தார். இதற்கு பதிலாக வந்தது, அதாவது 13 நம்பர்கள் கொண்ட ஒரு இலக்கத்தை இன்னும் 13 நம்பர்களால் பெருக்கும் போது சுமார் 50 வரை இலக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய இலக்கம் விடையாக வந்தது. அவர் இதனை மனதினால் 28 வினாடிகளிலேயே தீர்த்து முடித்தார். எனவே அவருக்கு அந்த யூனிவர்சிட்டியினால் மனித கணனி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1982 இது கின்னஸ் சாதனையாகவும் பதிவு செய்யப்பட்டது. மேலும் 201 என்ற இலக்க எண்ணில் 23வது வர்க்க மூலத்தை இவர் தான் கண்டுபிடித்தார். 7 இலக்க எண்களை ஒரே வினாடியில் இவர் தீர்ப்பார். எந்த கிழமையின் எந்த திகதியை சொன்னாலும் அவர் உடனே அது எந்த கிழமை, எந்த நாள் என்று கண்டுபிடித்து விடுவார். இவ்வாறு கணிதத்தில் அவருக்கு சொல்ல முடியாத, வேறு எவருக்கும் இருக்காத அந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் காணப்பட்டது. அது மாதிரிதான் கணிதத்திற்கு அப்பாலும் அவர் பல பங்களிப்புகளை செய்துள்ளார். அதாவது கணிதம் தொடர்பான புதிர்கள் மற்றும் கணக்காற்றல், மாணவர்கள் இன்றும் பாவிக்கக்கூடிய பல நூல்கள் என்பவற்றை இவர் உருவாக்கியுள்ளார். சகுந்தலா தேவி புதிர்கள் என்ற ஒரு பெரிய நூலே உள்ளது. பல புதிர்களை உள்ளடக்கிய சுமார் 200 பக்கங்கள் வரை கொண்ட இந்த நூல் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. சகுந்தலா தேவி புதிர்கள் என்றே அந்த நூலுக்கு பெயர் வைத்துள்ளனர். சகுந்தலா தேவி பசல்ஸ் என்றே அந்த நூல் ஆங்கிலத்திலும் கிடைக்கப் பெறுகின்றது. மற்றும் இவர் ஜோதிடத்திலும் நம்பிக்கை உடையவராக இருந்தார். எனவே ஜோதிடம் பற்றிய சில நூல்களையும் இவர் உருவாக்கி உள்ளார். அது மாதிரிதான் சமூக படைப்பு, த வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்சுவல் என்ற ஒரு நூலையும் இவர் உருவாக்கி உள்ளார். முதலில் ஓரின சேர்க்கை குறித்து ஆராய்ந்த நூல் இதுதான். எனவே இவர் பல்முகங்களை கணிதத்தில் மற்றும் அல்லாமல்
பல்முக ஆளுமை கொண்டவராக இருக்கின்றார். ஏனென்றால் ஹோமோசெக்சுவல் என்ற அதாவது ஆங்கிலேயர் கூட எழுதாத ஒரு நூலினை இவர் 1977 எழுதி வெளியிட்டார் என்பது இவர் எவ்வாறு பன்முக ஆளுமை கொண்டவராக இருக்கின்றார் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. மேலும் தனிநபர் நேர்காணல்கள், சட்ட மாற்றங்களை வலியுறுத்தல், இந்த உலகத்தில் எவ்வாறு இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் குறித்தும் இவர் மிகவும் ஆர்வமாக செயல்பட்டுள்ளார். மற்றும் ஜோதிடத்தில் இவர் விஞ்ஞான ரீதியான ஜோதிடத்தை அணுகல் என்ற ஒரு நடைமுறையை பின்பற்றினார். என்றாலும் இவரது முக்கியமான பணிகள் கணிதத்தின் விரிவுரையாளராக இருப்பது என்பதுதான் அவர் முழுதும் அவருக்கு மகிழ்ச்சி அளித்த ஒரு தொழிலாக இருந்தது. கணித விரிவுரையாளராக அவர் தொடர்ந்தும் பணியாற்றி உள்ளார். எனவே அவர் பல பாராட்டுகளையும் பல பட்டங்களையும் பெற்றுள்ளார். அதில் முக்கியமானதுதான் த ஹியூமன் கம்ப்யூட்டர், மனித கணனி என்பது. அடுத்தது இந்தியாவின் கணித மேதை என்ற புகழையும் அவர் பெற்றுள்ளார். மற்றும் பிபிசி, அமெரிக்காவின் துணை ஷோ உட்பட பல உலகளாவிய தொலைக்காட்சி ஷோக்களில் அவர் பங்கு பெற்றுள்ளார். மற்றும் அவர் சில ஆவணப்படங்களிலும் பங்கு பெற்றுள்ளார். அதில் ஜீவிய படம் என்ற 2022 வித்யா பாலன் அவர்கள் நடித்த அந்த படமானது சகுந்தலா தேவி அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றிய ஒரு திரைப்படமாக வெளிவந்தது. அடுத்தது கூகுள் என்று 2013 அவரது 84வது பிறந்த நாளில் அவர் கூகுள் நிறுவனத்தினால் அவர் 2013ஆம் ஆண்டில் கூகுள் என்று கூறி அவரது 84வது பிறந்த நாளில் அவர் கௌரவிக்கப்பட்டார். கணிதத்தை வெறுப்பவர்களை ஊக்குவிக்க கூட, மனித மூளையின் ஆற்றல்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது கூட இவரது மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கின்றது. கணிதத்தை வெறுத்து ஒதுக்குபவர்கள் கூட இவரது கணித செயற்பாடுகளை மிகவும் ஆர்வமாக படிக்க முனைகின்றனர். மற்றும் கணிதத்தின் மீது எல்லா மக்களுக்கும் ஆசை உருவாக வேண்டும் என்று இவர் மும்முரமாக பணியாற்றியுள்ளார். அடுத்தது மனித மனதின் ஆற்றல், மனித மூளை எவ்வளவு ஆற்றல் உடையது என்று பல துறைகளிலும் பல பங்களிப்புகளையும் இவர் மேற்கொண்டுள்ளார். என்றாலும் இவர் 1929 பிறந்த இவர் 2013 ஏப்ரல் 21ஆம் திகதி பெங்களூரில் மரணம் எய்தினார். இதற்கு காரணம் இதயம், சுவாசம், சிறுநீரக பிரச்சனைகள் என்று கூறப்படுகின்றது. அப்பொழுது அவருக்கு 83 வயதாக இருந்தது. எனவே சகுந்தலா தேவி குறித்த பல விவரங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது. சிலர் இவர் யார் என்று அறிந்திருக்க மாட்டார்கள். என்றாலும் இவர்தான் உண்மையில் மனித கணனி என்ற ஒரு போற்றப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு கணித மேதை மற்றும் பன்முக ஆளுமை கொண்ட பல திறமைகளையும் கொண்ட ஒருவராக உள்ளார் என்பதை இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இவ்வாறான பல அரிய தகவல்களை, விஞ்ஞானம், சைக்காலஜி, எஸ்ட்ரோனமி தொடர்பான பல அரிய தகவல்களை இன்னும் தெரிந்து கொள்வதற்காக எமது சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.